Hello viewers, good evening. Today we are going to see intrinsic carrier concentration of carrier concentration in the intrinsic membrane பார்க்க போறோம் ஓகேங்களா. So already we have seen that carrier concentration of electrons in the conduction band, following which we have seen that carrier concentration of holes in the valence band பார்த்தோம். இப்போ நம்ம அந்த ரெண்டையும் சேர்த்து carrier concentration in intrinsic membrane நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. So that we have taken the final expression of the carrier concentration of electron in the conduction band and holes in the valence band ஓகேங்களா. ஸோ ரெண்டோட எக்ஸ்பிரஷன் நம்ம தனித்தனியாக பார்த்தோம். கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட், அப்புறம் கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்டுன்னு நம்ம பார்த்தோம் தனித்தனியாக இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டரில். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் பண்ணுறோம் ஓகேங்களா. அதாவது டோட்டல் இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ டோட்டல் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், நமக்கு கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். ஓகே, electron goes from valence band to conduction band so that the unoccupied space of electron it is called as நமக்கு holes நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ வேலன்ஸ் பேண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருக்கும். அப்போ அங்கே வேலன்ஸ் பேண்ட் என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான் இல்லாத இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா வேலன்ஸ் பேண்டில் 100 எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். 1000 holes இருந்துச்சுன்னா 1000 electron 100 conduction band இருக்கும். ஓகே, so the equal number of holes in the valence band it is equal to equal number of electrons in the conduction band. That is called as concentration of holes in the valence band is equal to concentration of electrons in the conduction band. So that already we have seen that concentration of electrons in the conduction band நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா. so that Ni is equal to n ங்கிறது என்ன, carrier concentration symbol ஓகேங்களா. I போட்டா நமக்கு என்ன அர்த்தம், intrinsic. So என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா கேரியர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இன் த வேலன்ஸ் பேண்ட் ஓகேங்களா. NH இஸ் ஈக்குவல் டு கேரியர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, ஸோ NH இஸ் ஈக்குவல் டு NE. ஓகே, ஸோ நமக்கு என்ன எழுதணும், Ni ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Ni ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதணும், NE இன்ட்டு நம்ம NH எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ N இன்ட்டு என்ன எழுதும், N ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரான் நம்ம ஹோல்டிங் கம்பேர் பண்ணும்போது we can get combine பண்ணும்போது we can get intrinsic carrier concentration also. So okay, so carrier concentration of electrons in the conduction band it is multiply with carrier concentration of holes in the valence band. ரெண்டே நம்ம ரெண்டோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பவர் ரூட் 1/2 போட்டால் அது என்ன பண்ணணும்னா நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு கண்டக்ஷன் பேண்ட் தனியாக பார்த்து வச்சுருந்தோம், வேலன்ஸ் பேண்ட் தனியாக பார்த்து வச்சுருந்தோம் ஓகேங்களா. இப்போ அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்துகிட்டு வரோம், அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும். ஸோ NEங்கிறது வந்து நமக்கு NEங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 pi m E star KBT over H square whole power 3/2 into E power EF minus EC okay over KBT. So இங்கே 2 constant, pi constant 3.14 is the effective mass of electron, KB Boltzmann constant, T mean by temperature, H mean by Planck constant, இங்கே EF mean by Fermi energy level, EC mean by conduction bandல இருக்கிற minimum energy level, and KBT ங்கிறது KB mean by Boltzmann constant, T mean by again temperature. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா carrier concentration of electrons in the conduction band. இது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. வீடியோ பார்க்கணும், பார்த்துட்டு வாங்க. ஸோ அது அடுத்து நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் என்ன நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் we have taken the final expression of the carrier concentration of holes in the valence band. NH is equal to என்ன வரும், 2 × 2 pi m H star KBT over H square whole power 3/2 ஓகேங்களா. இங்கே H வரும், நமக்கு இங்கே E வரும் ஓகேங்களா. இங்கே effective mass of electron, இங்கே effective mass of hole. ஓகே, so that into E power EV minus EF வரும் ஓகேங்களா. இங்கே வந்து EF வந்து வரும், EF minus EC, இங்கே EV minus EF. ஓகே, அது வந்து பார்த்து வச்சுக்கணும் over KBT. So now we are going to multiply with two expression. Okay, NE into NH. ரெண்டு எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், Ni ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ Ni ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Ni ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணணும், நல்லா வந்து லெஃப்ட் சைட் தள்ளி இருக்கு, ஆனால் எக்ஸ்பிரஷன் வந்து நீளமாக வரும். ஓகே, ஸோ 2 × ஃபர்ஸ்ட் இந்த டைம் இருந்தால் அப்புறம் இந்த டைம் எழுதிக்கலாம். ஸோ 2 × 2 pi m E star KBT over H square whole power 3/2 into E power EF minus EC over KBT into this term. Okay, whole term.
அதாவது 2 into 2 pi, sorry, 2 into 2 pi m h star ABT over h square whole power 3 by 2 e power EV minus EF over KBT. ஓகே, ஸோ நமக்கு பார்த்து வச்சுங்க, இங்கே எஃப்சின்னு வரும், இங்கே விஎஃப்னு வரும். ஸோ என்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ என்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே பாருங்க 2 into 2 இங்கே பாருங்க. ஸோ 2 into 2 என்ன வரும் 4. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்க காமன் டைம் 2 pi KBT over h ஸ்கொயர், இங்கேயும் 2 pi KBT over h ஸ்கொயர். ஸோ பவர் என்ன இருக்கு நமக்கு 3 by 2. ஸோ பவர் நம்ம x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் என்னது நமக்கு x பவர் 4. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பவர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆட் பண்ணினா பாருங்க 3 by 2 plus 3 by 2 என்ன வரும் நமக்கு 3 by 2 plus 3 by 2 என்ன வரும் நமக்கு 2 6 அடிச்சுன்னா நமக்கு 3 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், காமன் பேராமீட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம பவர் 3 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 2 into 2 நமக்கு என்னது 4. ஸோ 2 pi KBT, 2 pi KBT, ஓகே, 2 pi KBT over h ஸ்கொயர் ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் நமக்கு 3. ஓகேங்களா, ஸோ பவர் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் 3. ஸோ ரிமைனிங் பாருங்க, இங்கே ME ஸ்டார் ME ஸ்டார் பவர் 3 by 2, இங்கே MH ஸ்டார் பவர் 3 by 2, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் தனியாக அதிகம். ஸோ ME ஸ்டார் அண்ட் MH ஸ்டார் பவர் 3 by 2. ஓகே, ஸோ ரிமைனிங் டைம் என்ன இருக்கு EXP, அதாவது இ பவர்ல நமக்கு மினிமம் பவர் வந்து எப்படி எழுதிக்கலாம். ஸோ தட் இ பவர்ல நமக்கு நிறைய டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் EXP போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, EXP இன்டூ EF மைனஸ் EC என்ன பண்ணணும், இங்கே நம்ம என்ன பவர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் EV மைனஸ் EF, ஸோ பிளஸ் EV மைனஸ் EF பவர் KBT. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இப்போ பிளஸ் EF மைனஸ் EF என்ன நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் டைம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எழுதுறோம். ஓகே, இது அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஸோ எழுதிட்டீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிரஷன். ஃபைனல் அந்த ரெண்டு இன்டென்சிக் கண்டக்ஷன் பேண்ட்லேயும் வருது, வேலன்ஸ் பேண்ட்லேயும் வருது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு. ஸோ தட் NI ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அகைன் 4 into என்ன வரும் நமக்கு 2 pi KBT over h ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 whole power 3, sorry, whole power 3. Okay, so ME star MH star whole power 3 by 2. ஓகேங்களா, ஸோ EXP இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் EC பிளஸ் EV இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் வெளியே எடுத்து என்ன வரும் நமக்கு EC மைனஸ் EBன்னு வந்துடும். ஓகே, ஸோ EC மைனஸ் EBன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ EC மைனஸ், ஸோ மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் ECன்னு வந்துடும். மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் EB வந்துடும். ஓகே, ஸோ EC ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா EC மைனஸ் EB நமக்கு என்ன தெரியும், we can get பர்பிட்டன் பேண்ட் கேப். ஓகே, EC-லேருந்து EV லெஸ் பண்ணால் we can get EG கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக மைனஸ் முன்னாடி எடுத்து போட்டு இது ஓவர் KBT. ஓகேங்களா, ஸோ தட் we can நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தலாம் EC மைனஸ் EB, we know that இது வந்து பார்த்தீங்கன்னா there are 3 bands, this is called conduction band, it is EC, and பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா valence band, it is called EV. That means maximum energy in the valence band, that is called EV. Minimum energy in the conduction band, that is called EC. So EC இருந்து EV நம்ம லெஸ் பண்ண வரும். அதாவது இந்த EC இருந்து இந்த EV நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிட்டு நம்ம we can get this value. ஓகேங்களா, this amount of energy difference, that is called as energy gap, EG. Okay, so EG. So EG is energy gap or forbidden band gap energy. Okay, so EC minus EC, EC minus EV is equal to EG. Okay, EC minus EV என்னன்னா EG. For example, so இங்க பாருங்க, இது 100, இது 80. So 100 minus 80 என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஓகேங்களா, அதான் நமக்கு என்னது எனர்ஜி கேப், forbidden band gap. ஓகேங்களா,
Okay, this amount of energy we get the electron required to break the energy, break the bond, so only the electron goes from valence band to conductive band. இவ்வளோ இந்த பேரியர் என்ன பண்ணும், கிராஸ் பண்ற அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி இருந்தால் தான் இது கிராஸ் பண்ணி மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இசி மைனஸ் சிவி இட் இஸ் ஈக்குவல் டு இஜி. ஸோ என்ன பண்ணலாம், இசி மைனஸ் சிவி என்ன பண்ணலாம், டேரக்டாக நம்ம இஜி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இதை அப்படியே பார்த்துங்க, படத்தை ரஃப் பண்ணிடலாம். ஸோ NI square is equal to 4 into 2 pi kBT over h square whole 4 cube me star mh star power 3 by 2 exponential of EC minus CB என்ன நம்ம EG எழுதலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம பவர் எழுதிக்கலாம். e power minus EG over kBT. Yeah, minus EG over kBT. Okay, so now we can this equation for NI square. Okay, இங்க பாருங்க, இது வந்து NI square. நம்ம என்ன பண்ணோம்னா NI கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ NI வேணும், நம்ம என்ன பண்ணணும், NI is equal to இந்த பவர், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், பவர் 1/2 போடணும். எல்லாத்துக்கும் எல்லா பாராமீட்டருக்கும் தட் மீன்ஸ் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்னது 2. ஓகேங்களா? தட் மீன்ஸ் 4 power 1/2 இட் இஸ் கால்ட் அஸ் 2. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க 2 pi kBT over h square whole pi இது 2. ஓகே, 2 pi kBT over h square இது h square whole power இங்க பாருங்க 3 into 1/2 போட என்ன வந்து 3/2 வந்துரும். ஓகே, மறுபடியும் ஓகே, அதாவது இப்படி போடணும், 1/2 போட்டீங்கன்னா வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே 1/2 போட்டீங்கன்னா என்ன வரும், நமக்கு 3/2 into 1/2 என்ன வரும், 3/4 வரும். ஸோ ME star MH star whole power 3/4. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 1/2 போட்டீங்கன்னா என்ன வரும், நமக்கு டினாமினேட்டர் 2 வந்துடும். ஓகே, minus EG or 2 kBT வந்துரும். So minus EG or 2 kBT. So that is the expression, final expression for carrier concentration in the intrinsic semiconductor. So carrier concentration in the intrinsic semiconductor Ni is equal to 2 into 2 pi kBT over h square whole power 3/2 Me star MH star whole power 3/4 e power minus EG over 2 kBT. இது ஒரு நம்ம எழுதணும். ஓகேலா? Supposed to be asked in the அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர், எக்ஸ்பிளைன் த கேரியர் கான்சன்ட்ரேஷன் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 16 மார்க்கில் கேட்டாங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் எழுதணும் தனித்தனியாக, வேலன்ஸ் பேண்ட் எழுதணும் தனியாக. அப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவேஷனில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும். ஓகேங்களா? இது ஒரு எழுதுங்க தான் 16 மார்க். ஓகே, நம்ம அந்த 2 வீடியோ நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம், அதையும் பார்க்காதவங்க பார்த்துங்க, இதையும் பார்த்துங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.